நேற்றுக்கு சவுக்கு சங்கர் ஐயா, மாரிதாஸ், இதே மாதிரியான என்டிஏ கூட்டணியில் உள்ள, அதாவது மத்திய அரசுக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய ட்ரோன் ஷாட் ஒன்றும் தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு கரூர் டைம் நடந்த அன்னைக்கு கரூர் ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கான சில எவிடன்ஸ், அந்த கேமரா, அந்த ட்ரோன் ஷாட்லாம் வச்சுட்டு இப்போது வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரோன் ஷாட் வெளியாகல, இப்போதான் புதுசா வெளியாகிற மாதிரி மாரிதாஸாக இருந்தாலும் சரி, சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, அது மாதிரியான ஒரு குரூப் பரப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பரவி இருக்கு பாருங்களேன். தலைவர் சொல்லி அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று முழுக்க எடுத்து பேசிட்டு தான். சொல்ல போனா திமுக, நாம் தமிழ் கட்சியும் பெரிய எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நியூஸ் தமிழ் 24/7 அவங்களே உள்ள வந்திருக்காங்க. வேற எந்த சேனலையும் போட்ட மாதிரி தெரியல. இவரெல்லாம் யார் என்றா மத்தியில் உள்ள என்டிஏ குரூப்போட பெரிய அணிகள். அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தலைவர் விஜய் அவர்களை ஒட்டுமொத்த அரசியல் களமும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கு. யாருக்குமே பிடிக்கல. இந்த மனுஷன் வந்தது யாருக்குமே பிடிக்கல. இன்னைக்கு இதை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் மீது இப்படி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இல்ல. எந்த நேரத்தில் எலெக்ஷன் டைம்ல பரப்பிட்டு இருக்காங்க. மற்ற நேரம் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம உடைக்கிறது சாவாசமா இருக்கும், உடைச்சலாம். இதற்கு முன்னாடி இந்த ட்ரோன் ஷாட்டை நீங்க வேணா பாருங்க. இதுல இந்த ட்ரோன் ஷாட் வந்து நமக்கு இன்னொன்று